சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளராக இருந்த நாராயணசாமி அவர்கள் 16 சீட்டோட அவர் சிஎம் இருந்தார். சென்ற தேர்தலில் மக்கள் அவரை புறக்கணித்து புறமுதுகிட்டு ஓடிட்டார். அவரே தேர்தலில் நிற்கல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்மாக இருந்தவர் தேர்தலில் சீட்டை வாங்கி நிற்கணும். போல கேட்டால் நான் தேர்தல் வேலை தான் செய்வேன், எங்கள் தலைமை என்ன சொல்லுவாங்க, அப்போ தான் நிற்பேன் அப்படின்னாரு. பின்வாசல் வழியாக தான் சிஎம் ஆனார். அதுவே மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 சீட்டு 2 சீட்டு ஆயிட்டு. எப்போ நம்ம மோடிஜி சொன்னாங்களோ காங்கிரஸ் முக்து பாரத்னாங்க, காங்கிரஸ் இல்லாத பாரதம். அந்த மாதிரி காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸை தொடச்சி எறிஞ்சிட்டாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சோண்டு உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட அலை லைட்டாக இங்கே அடிச்சதுனால அவங்க ஒரு 6 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நமக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சிடணும் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பங்காளி சண்டை தான், வேற ஒன்றும் கிடையாது. இவரும் 18 சீட்டு கேட்கிறாரு, அவரும் 18 சீட்டு கேட்கறாங்க. இந்த 18 36 சீட்டு தான் வரும், 30 தான் இங்க இருக்குங்கன்னு அவங்களுக்கு தெரியும். 30 சீட்டு தான் இருக்குன்னு தெரியும். அதனால 18 36 சீட்டு கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஜோக்கா இருக்கு. அதனால இவங்களுக்கு யாரும் மேல உட்காந்து கொள்ளடிக்கலாம். அவங்க வர்றது மக்களுக்கு நல்லது செய்ய வரல, ஏற்கனவே நல்லது செஞ்சிருந்தா அடுத்த தடவையும் மக்கள் அவருக்கு தான் அவங்களுக்கு தான் இது கொடுத்துருப்பாங்க, வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. தொடர்ச்சி எறிஞ்சிட்டாங்க. எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. ஏன்னா இப்ப எதிர்கட்சியா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவங்க பேட்டி தான் கொடுக்க முடியும், பத்திரிகையாளர்கிட்ட வெளியில தான் பேட்டி கொடுக்க முடியும். சட்டசபையில பேசுறதுக்கு ஆளே கிடையாது. மாஹேல ஒருத்தர், இங்க வைத்தியநாதன் சார் ஒருத்தர், 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய நிலைமையே ரொம்ப 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 வீக் ஆயிட்டாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு திருப்பி கொடுத்தா இவங்களுக்கு கொடுக்குற சீட்டு அத்தனையும் வீணா போயிடும், அதுல அத்தனையும் அதாவது நம்மளோட தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துடும், அதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க வீக் ஆயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பாலியல் தொந்தரவு, பாலியல் கொடுமைகள், பெண்களுக்கான வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பாண்டிச்சேரி மக்கள் இப்ப நிம்மதியா இருக்கிறாங்க. இங்க உள்ள அரசாங்கத்தால நம்ம ஹோம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, நமச்சிவாயம் சார்லாம் இருக்காங்க, எல்லாருமே இப்ப இந்த உள்ள அரசாங்கத்தால நம்ம ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு 45 வயசு ஒரு போலீஸ்காரங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. இது அத்தனையுமே பார்த்துட்டு யாருமே இங்க பாண்டிச்சேரியில திமுகவையும் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. இது தெரியாம 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி காட்டுறாங்கன்னா டிவியில அப்பதான் வருவாங்க, இல்லைன்னா அவங்களை யாரும் அவங்களை சீன்றதுக்கே ஆள் கிடையாது.